வெளியே பார்த்து ஓட்டக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்டதை வச்சு அதன் மேலே கவனத்தை செலுத்தி அதை நம்பி ஓட்டிக்கிட்டு போகணும். உனக்கு உள்ளே எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு காக்பிட்டில், உனக்கு எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு பேரே ஒரு ஃப்ளை பை த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. when you can't fly by what's outside, fly by the இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். உனக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பைலட்டினுடைய அந்த காக்பிட்டில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எவ்வளோ இந்த ரீடிங்ஸ் இருக்குது. என்ன ஆங்கிளில் பிளேன் போகுது, என்ன ஹைட்டில் பிளேன் போகுது, என்ன ஸ்பீடில் போகுது, கரெக்டாக போதா இல்லையான்னு எல்லாத்தையும் இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இதை நம்பியே ஓட்டலாம். இது வெளியே ஒருவேளை ஒன்றுமே தெரிலனா கூட, ஒன்றுமே இதை வச்சு ஜட்ஜ் பண்ணலன்னா கூட இதை வச்சு ஓட்ட முடியும். ஆனால் வெளியே பார்த்தா மிரண்டிடுவோம், ஐயோ கரெக்டாக போதான்னு. ஆனால் இது கரெக்டாக தான் சொல்லுது, கரெக்டாக தான் போகிறோம். இதை வச்சு நம்ம இப்படி போயிட்டே இருந்தால் கூடி சீக்கிரம் அந்த இருண்ட மேகத்துக்கு வெளியே வந்துடுவோம், வெளிச்சத்துக்குள்ளாக வந்துடுவோம், வெளிப்புறமும் மாறிவிடும். இது நல்ல உதாரணம் நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில நேரம் அப்படி தான் வாழ்க்கையை ஓட்டணும். சில நேரம் பாருங்கள், பொதுவாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இது இல்லை. வெளியே பார்த்தாலும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம பட்சத்தில் இருக்கிறார், காரியங்களை செய்து வருகிறார் அப்படின்னு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் சில நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெளிப்புற ஆதாரங்கள் அப்படியே மறைஞ்சிருது. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியல. நம்மோட தான் இருக்கிறாரா, நம்முடைய பட்சத்தில் தான் இருக்கிறாரா, சொல்ல போனால் எல்லாம் தாறுமாற நடக்குது. வெளிப்புறத்தை பார்த்து வாழ்க்கையை ஓட்டாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை வச்சு வாழ்க்கையை ஓட்டுங்க. கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டுங்க. கொடுக்கப்பட்ட வசனம், உங்களுக்கு உள்ளாக இருக்கிற ஆவியானவர், உங்களுக்காக இயேசு சிலுவையில் மரிச்சப்போ என்ன நடந்து இந்த வசனம் சொல்லுது, அதை வச்சுக்கிட்டு சிலுவையை வச்சு வாழ்க்கையை ஓட்டுங்க. வாக்குத்தத்தத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டுங்க. இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளிப்புறம் உங்களை இழுக்கும். ஃபைட் பண்ணுங்க. நான் இதை வச்சு தான் ஓட்ட போகிறேன், நான் இதை நம்ப போகிறேன். நான் அவர் சொல்லிட்டார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுதல் சொல்லிட்டார்ல, அப்போ இருந்து செய்வார், செய்யாமல் விட மாட்டார். நான் இதை நம்பிக்கிட்டே இருக்க போகிறேன், அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறேன். தேவைப்பட்ட ரூமில் போய் பூட்டிக்கிட்டு 10 தடவை சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலன்னா இதை சொல்லிட்டு செஞ்சு பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு தேடுங்க, பொண்ணு மாப்பிள்ளை தேடுங்க, விதைங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. ஒர்க் அவுட் ஆகுங்க. வெளிப்புறம் மாறுங்க, சூழல் மாறுங்க. வாக்குத்தத்தங்களை வச்சு வாழ்க்கையை ஓட்டினீங்கன்னா கூடி சீக்கிரம் வெளிப்புறம் மாறிடும். அப்புறம் நீங்கள் அப்போது மற்றவங்களாம் கூட சொல்லுவாங்க, கர்த்தர் அவங்களோட இருக்காங்கப்பா.